ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் ஒரு மேஜர் ரீசனாக இருக்கலாம். உங்களுக்கு ரிப்பீட்டடான மிஸ்கேரேஜ் இருக்குது, அப்போ ஒய்ஃப் தான் ரீசன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் ஒரு மேஜர் ரீசனாக இருக்கலாம். ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது ஸ்பெர்மோடைய டிஎன்ஏ அஃபெக்ட் ஆகி இருக்கிறனால இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஏற்படலாம். இது நிறைய பேர் கேட்கலாம், டிஎன்ஏ அஃபெக்ட் ஆகிருந்தால் எப்படி எக் ஃபர்டிலைஸ் ஆகிருக்கும்னு. டிஎன்ஏ அஃபெக்ட் ஆகிருந்தா எக் ஃபர்டிலைஸ் ஆகிருக்கும், ஆனால் அது அதுக்கு மேலே டெவலப் ஆகி ஒரு பேபியை ஃபார்ம் ஆக முடியாது. டிஎன்ஏ அஃபெக்ட் ஆகிருக்க எக்குனால சரியாக இம்ப்ளான்ட் ஆக முடியாமல் இருக்கிறது, இயர்லியான ப்ரெக்னன்சி லாஸ் ஆகிறது, ரிப்பீட்டடான மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கிறது, சம்டைம்ஸ் ஐவிஎஃப் கூட சக்ஸஸ் ரேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இது எந்த மாதிரியான ரீசன்ஸால் ஆகுது அப்படின்னா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப் அஃபெக்ட் ஆக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒபேஸாக இருக்கிறீங்க, உங்கள் ஏஜ் 40 to 45 ஏஜ்க்கு மேலே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஹையாக இருக்கலாம். ஸோ ஹெல்த்தியான டயட்டு, ரெகுலர் எக்ஸசைஸு, 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலை குவிட் பண்ணுறது, கூடவே சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலியமாக இதை நம்ம சரி பண்ணிடலாம். ரிப்பீட்டடான மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் ஸ்பெர்ம் அனலைசிஸ் எடுத்து பார்க்காம ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது மூலியமா என்ன ரீசன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மிஸ்கேரேஜ்க்கு ஒய்ஃப் 50% ரீசன் அப்படின்னா ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்மும் 50% ரீசன். ஸோ என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது மூலியமா ரிப்பீட்டடான மிஸ்கேரேஜை நம்ம தவிர்த்திடலாம்.